ஆதினார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டி வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போறதே கிடையாது. பாண்டி இந்த மாதிரி இருக்கிறத பார்த்ததுமே வந்து நம்மளுடைய நிலாவுக்கு வந்து சந்தேகம் வருது. உடனே நம்ம பாண்டி கிட்ட கேக்குறாங்க நிலா, என்னாச்சு பாண்டி, ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோழன் வந்து, ஏன்னா பாண்டிக்கு வானதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. அதானடா பாண்டி, அதை டைரக்டா சொல்லேன்டான்றாங்க. டேய் நீ வேற கொஞ்சம் சும்மா இரேண்டன்றாங்க. ஏண்டா உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசினா என்ன பார்த்து சும்மா இரேண்டான்ற, என்னடா உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு என்னுடைய தப்புதான்றாங்க. நான் பாண்டி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுன்றாங்க. அப்படியா, சரி பேசுங்கன்னு சொல்லிட்டு சோழன் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோழன், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? பாண்டி கிட்ட நான் தனியா பேசணும்னு நான் சொன்னேன்னு சொன்னதும், சரி பேசுங்க நான் போறேன்னு சொல்லிட்டு சோழன் அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. பாண்டி, என்ன விஷயம் எதுவா இருந்தாலும் உங்களுடைய கூட பிறந்த சிஸ்டரா நினைச்சு நடக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லுங்க. சோழன் பேசுறாரு, அங்கிள் சொல்றாருன்றதுக்காகலாம் நீங்க ஓவரா ஹைப்ராக்டிவ் எல்லாம் ஆகாதீங்க. வானதி வந்து ரொம்பவே மெச்சூர்டான பொண்ணு தான். வானதி மனசுல வச்சுக்காம எதா இருந்தாலும் ஓபன் அப் பண்ணிடுறான். அதுக்காக அவளை கெட்டவனெல்லாம் நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணிட முடியாது இல்லைன்றாங்க. சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வானதி எனக்கு பிடிக்க போய் வானதி பிடிச்சதுனாலதான் நான் லவ் பண்ணேன். அப்புறம் என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கன்றாங்க. இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆகல. சேரன் அண்ணனுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நான் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும். ஆனா வானதி எல்லாத்துலயுமே ஃபாஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறா. இப்ப வரைக்கும் அவளுடைய படிப்பு கூட ஒழுங்கா முடியல. சின்ன வயசு, மெச்சூர்டு இல்ல. அப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணி என்ன பண்ண முடியும்? அதை பத்தி தான் நான் யோசிக்கிறேன், வேற எதுவும் கிடையாதுன்றாங்க. இங்க பாருங்க பாண்டி, உங்களை பத்தி நினைக்க எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த அளவுக்கு மெச்சூர்டா யோசிக்கிறீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நான் வந்து வானதி கிட்ட பேசி புரிய வைக்கிறேன்றாங்க. இல்ல இல்ல வேண்டாம், அவ வந்து உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிடுவா. அதை வந்து என்னால தாங்கிக்க முடியாது. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், அவளுக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறேன்னு சொல்றாங்க. எனக்காக இவ்வளவு எஃபெக்ட் எடுத்து எனக்காக நீங்க பேசினதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நன்றி நல்லா சொல்லிட்டு இப்ப பாண்டி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப வானதிக்கு வந்து பாண்டிய நினைச்சு அவ்வளோ பெருமையா இருக்கு. இப்ப வானதி வந்து ரொம்பவே கோவமா பாண்டியன் கிட்ட, ஏன் பாண்டி, நான் பொம்மை மாதிரி உனக்காக ரெடி ஆயிட்டு எந்த அளவுக்கு சந்தோஷமா நின்றுட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடா வராம இப்படி பண்ணிட்டு இல்ல. போ பாண்டி, உன் முகத்துல முழிக்கவே எனக்கு புரியலன்றாங்க. ஏய் வானதி, நான் என்ன சொல்ல வரன்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளண்டி. முடியாது, கேட்க முடியாத பாண்டி. நீ எனக்கு பண்ணது நம்பிக்கை துரோகம். என்னுடைய அம்மா எல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? எனக்கு ஒரே அசிங்கமா போயிடுச்சு. உன்னை நம்பி கடைசியில நான் இப்படி முட்டாளா நின்றதுதான் மிச்சம்ன்றாங்க. நான் உன்கிட்ட பல முறை நான் வந்து சொல்லிட்டு இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவும் இல்லைன்னு சொல்லிட்டு. பாண்டி, இங்க கஷ்டப்படுறது நான் தான், நீ கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோன்னெல்லாம் சொல்லி வானதி ஒரு பக்கம் ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்காங்க. வானதி என்ன பேசினாலும் ஒரு விஷயத்துல கூட அஃபெக்ட் ஆகுறதுல பாண்டி போனை கட் பண்ணிட்டு மறுபடியும் பழைய வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம நிலாவுக்கு ராகவ் பேசின விஷயம் ஞாபகம் வருது. உடனே சோழனை கூப்பிடுறாங்க. சோழன் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னதும் உடனே சோழன் பயங்கரமா ட்ரீமுக்கெல்லாம் போயிடுறாங்க. அவ வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதான் கூப்பிடுவா போலன்னு சொல்லிட்டு, சொல்லுங்க வரேங்க, இப்பவே வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனதும் உடனே நம்ம சோழன் கிட்ட வந்து நிலா ரொம்பவே கோவப்படுறாங்க. ராகவுக்கு நீங்க என்ன என்னுடைய போன்ல இருந்து டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏங்க, உங்க போனெல்லாம் நான் எப்படிங்க எடுப்பேன்? நானெல்லாம் உங்க போனை எடுக்கவே இல்லை. நிஜமாவே எடுக்கலையா? ஆமாங்க, சத்தியமா நான் எடுக்கல, போன் எல்லாம் நான் எடுக்கவே இல்லைன்றாங்க. என் மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்லுங்க, நீங்க போன் எடுக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் போன் எடுத்தீங்கன்றாங்க. என்ன சோழன், என்னுடைய பர்மிஷன் இல்லாம நீங்க எதுக்காக என்னுடைய போனை எடுத்தீங்க? போனை எடுத்தது மட்டும் இல்லாம அந்த ராகவ அப்படி கண்டபடி பேசி வச்சிருக்கீங்க, என்ன இதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏங்க, அப்ப அவன் பேசுறது மட்டும் சரியான்றாங்க. என்ன பேசினாலும் அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஏன் சோழன் இப்படி பண்ணீங்கன்றாங்க. அவன் என்ன மெசேஜ் பண்ணான்னு தெரியுமா? என்னன்னா பண்ணட்டும், என்ன வந்து பண்ணா அதுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுக்குற விதமா என்ன ரிப்ளை கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துக்கிறேன். நீங்க யாரு என்னுடைய விஷயத்துல தலையிடுன்னு சொல்லிட்டு நிலா கோவப்பட்டு பேசுறாங்க. என்னது, நான் யாரா? ஆமா, என் விஷயத்துல தலையிட நீங்க யாரு சோழன்? நான் ஏதாவது உதவி நானா கேட்டா நீங்க செய்யுங்க,
நீங்களும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு நிலா வந்து கோவப்பட்டதும் சோழன் சாரிங்க மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு சோழன் கோச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப நிலாவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் ஆயிடுது. சோழன் வந்து எதுக்காக இப்படி ரிப்ளை பண்ணாருன்றத நான் அவர்கிட்ட கேட்காமையே அவரை கண்டபடி திட்டுட்டேனே, அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரோ தெரியலன்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம நிலா போயிட்டு சோழனை எப்படி சமாதானப்படுத்த போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.